Hi dear students, welcome to this class. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதும் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. மாற்றி கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, மோதல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். மோதல்கள். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான், கொலிஷன்ஸ். ஏன்னா இப்போ வந்து நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கார் வந்து பஸ்ஸில் மோதுது, சைக்கிள் வந்து பைக்கில் மோதிருச்சு, அப்புறம் வந்து தண்டவாளத்தை வந்து ஒரு கார் வந்து கடக்க முயன்ற போது ட்ரெயின் வந்து மோதிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய மோதல்கள் வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டில் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பொதுவாக மோதல்னாவே ரெண்டு பொருள்கள் ஒன்றை ஒன்று உரசிக்கொள்வது, அதுதான் வந்து மோதல் நம்ம சொல்லுவோம். அது நேருக்கு நேராக மோதிக்கலாம், இல்லை வந்து சைடில் மோதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கரை வச்சு அடிக்கும்போது அந்த காயினில் போய் அது என்ன பண்ணுது, மோதுதுன்னு சொல்கிறோம், மோதி சிதறுது. அதே மாதிரி பில்லியார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பில்லியார்ட்ஸில் வந்து அந்த ஒரு உருளை வடிவ, அந்த உருளையில் அந்த கோள வடிவ அந்த பந்தை வந்து நம்ம தள்ளும்போது அது போய் மற்ற பந்துகளில் மோதி அது சிதறி போகுதுங்கிறத பார்க்குறோம். அதாவது பில்லியார்ட்ஸில் வந்து நடக்குது. அதே மாதிரி வேறு எங்கே மோதல் நடக்குது, நம்ம கிராமத்தில் விளையாடுவோம் இல்லையா, கோழிக்குண்டு. கோழிக்குண்டு வந்து என்ன பண்ணுது, ஒன்று மேலே ஒன்று மோதுது, மோதி சிதறுது. இப்படி பார்க்கும்போது மோதல்கள் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு நேரடியாக உரசி மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மோதல் நேரடியாக ஃபிசிக்கல் கான்டாக்ட், நேரடி தொடர்பு இல்லாமலேயே அது தன்னுடைய பாதையிலிருந்து விலகல் அடையலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உட்கருவை நெருங்கக்கூடிய ஆல்ஃபா துகள், ஆல்ஃபாங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், உட்கரு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உட்கருவை நெருங்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா துகள் வந்து தன்னுடைய பாதையிலிருந்து விலகி போகுதுன்னா அதுவுமே என்னது, அதுவும் ஒரு மோதல் தான். ஸோ அங்கேயும் வந்து நம்ம மோதல் நிகழ்வாக தான் பார்க்குறோம். ஸோ பொருள்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றை ஒன்று தொடாமலேயே மோதல் நிகழ்வு நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மோதல்கள் நடக்குது இல்லையா. இங்கே மோதல் நடக்கும்போது என்ன நேருகிறது அப்படின்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே மோதுறப்ப அந்த மோதல் வந்து ஒரு கண நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. என்ன கண நேரம் அப்படின்னா, டெல்டா டிங்கிற டைமில் வந்து நடக்குது. டெல்டா டி அப்படிங்கிற நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ முதல் பொருள் ரெண்டாவது பொருள் மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த விசை வந்து டெல்டா டி நேரத்தில் நடக்குது. ரெண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது ஏற்படுத்தக்கூடிய விசை அதுவும் என்ன பண்ணுது, இந்த டெல்டா டி நேரத்தில் தான் நடக்குது. அப்போ சம நேரத்தில் இந்த மோதல் வந்து நடக்குது. அவ்வாறு ரெண்டாவது பொருள் முதல் பொருளின் மீது ஏற்படுத்தக்கூடிய விசைனால முதல் பொருளில் உந்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. when the second body exerts force on the first body, there is a change in momentum in the first body. அதே மாதிரி ரெண்டாவது பொருள் மேலே முதல் பொருள் ஒரு விசையை ஏற்படுத்தும் பொழுது இந்த நேரத்தில் ரெண்டாவது பொருளை என்ன ஏற்படுது, உந்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ we can write it as P12 வெக்டர். P12 வெக்டர்னா ஒன்றாவது பொருளின் மீது என்னது, இதை வாட் we can say P1 வெக்டர்னு சொல்லுவோம். P1 வெக்டர். P1 வெக்டர்னா டெல்டா P1 வெக்டர், அதாவது முதல் பொருளின் மீது ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடு எதனால் ஏற்படுதுன்னா, ஒன்றாவது பொருளின் மீது ரெண்டாவது பொருள் ஏற்படுத்தக்கூடிய விசை. ஒன்றாவது பொருளின் மீது ரெண்டாவது பொருள் ஏற்படுத்தக்கூடிய விசை எவ்வளோ நேரத்தில், டெல்டா டி. ஏன்னா மொமெண்டம்ங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டைம். ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறதுனால மொமெண்டம்ங்கிறது உந்தம்ங்கிறது விசை இன்ட்டு செயல்படக்கூடிய காலம் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் டெல்டா P2ங்கிறது ரெண்டாவது பொருள் ஏற்படக்கூடிய உந்த மாற்றம். இது எதனால் ஏற்படுது, ரெண்டாவது பொருளின் மீது ஒன்றாவது பொருள் ஏற்படுத்தக்கூடிய விசையினால் ஏற்படுகிறது. அப்போ இது வந்து டெல்டா டின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அமைப்பினுடைய மொத்த உந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது டெல்டா P1 ப்ளஸ் டெல்டா P2 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா F12 வெக்டர் டெல்டா டி ப்ளஸ் F21 வெக்டர் டெல்டா டின்னு வரும். டெல்டா டியை காமன் எடுத்துகிறோமா, அப்போ F12 வெக்டர் ப்ளஸ் F21 வெக்டர் டெல்டா டியை நீங்கள் காமனாக எடுத்துடலாம். ஸோ டெல்டா டியை அடுத்து என்ன பண்ணுங்கள், கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். டெல்டா P1 வெக்டர் ப்ளஸ் டெல்டா P2 வெக்டர் டிவைடட் பை டெல்டா டி
இஸ் ஈக்குவல் டு F12 வெக்டர் ப்ளஸ் F21 வெக்டர். நியூட்டனுடைய மூன்றாவது விதிப்படி நமக்கு தெரியும் F12 வெக்டருங்கிறது மைனஸ் F21 வெக்டர்னு தெரியும், ரைட்டா? அதனால் F21க்கு பதிலாக என்ன போடலாம்? F12க்கு பதிலாக மைனஸ் F21 போட்டால் இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். தேர்ஃபோர் நமக்கு தெரியுது, அப்போ என்ன தெரியுதுன்னா டெல்டா P1 வெக்டர் ப்ளஸ் டெல்டா P2 வெக்டர் பை டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0, அல்லது டெல்டா இன்ட்டு P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர் டிவைடட் பை டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிமிட் டெல்டா T டென்ஸ் டு 0வாக எழுதும்போது இதை டெல்டா ஆஃப் P1 ப்ளஸ் P2 எல்லாமே வெக்டர் டிவைடட் பை டெல்டா T ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? D ஆஃப் P1 ப்ளஸ் P2 டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஆமாம், ரைட்? அப்போ ஒரு P1 ப்ளஸ் P2வை நம்ம காலத்தை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஆன்சர் 0 கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்னா P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர் இஸ் அ கான்ஸ்டன்ட், அது ஒரு மாறிலி. இதான் என்னது? உந்த மாறா விதி. அப்போ எனவே மோதல் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் மொத்த உந்தம் வந்து மாறாது. இட் ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஒரு மோதல் நிகழ்வில், ஏன்னா இப்போ மோதலில் ரெண்டு பொருள் மோதிக்கிறப்ப ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது? டெல்டா Tங்கிற டைமில் தான் வந்து அந்த மோதல் நடக்குது. மோதல் நடக்கும்போது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே ஒரு விசையை செலுத்தி உந்தத்தில் மாற்றம் ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த இன்னொரு பொருள் வந்து இந்த பொருள் மேலே ஒரு விசையை செயல்படுத்தி ஒரு உந்தத்தில் மாற்றம் ஏற்படுத்துது. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ டெல்டா P1ங்கிறது என்ன பண்ணுது? சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் த ஃபர்ஸ்ட் பாடி. அது எதனால் நடக்குது? டெல்டா T டைமில் மோதுறப்ப ரெண்டாவது பாடி வந்து ஃபர்ஸ்ட் பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால we have a change in momentum. இந்த இடத்துல உந்தம் வந்து மாறுது. அதே மாதிரி ரெண்டாவது பொருளில் உந்தம் எப்படி மாறுபடுதுன்னா முதலாவது பொருள் வந்து ரெண்டாவது பொருள் மேலே ஒரு விசையை டெல்டா T டைமில் செலுத்துறதுனால அந்த உந்தத்தில் மாற்றம் ஏற்படுது. அப்போ மொத்த உந்தம் ஒரு மாறிலின்னு காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோட்டல் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது நியூட்டனுடைய தேர்ட் லா படி பார்க்கும்போது அந்த டெல்டா T சமயத்தில் ஒன்றுக்கொன்று அந்த பொருள் வந்து எதிரான விசைகளை செலுத்தக்கூடிய காரணத்தினால அதை 0 ஆக்கிடுறோம். அதனால் அந்த டெல்டா T டென்ஸ் டு 0ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது கால்குலஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டோட்டல் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து 0வாக இருக்கிறதுனால டோட்டல் மொமெண்டம் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ உந்தம் வந்து ஒரு மாறாத ஒரு மதிப்பாக மோதல் நிகழ்வில் இருக்குது. அதே போல் எனர்ஜி ஆல்சோ இஸ் கன்சர்வ்டு. எனர்ஜியும் வந்து மொத்த ஆற்றல் வந்து மாறாது. அப்போ அது அந்த அடிப்படையில், அதாவது எல்லா நிகழ்வுலையும் நம்ம வந்து ஆற்றல் வந்து மொத்த அமைப்பு வந்து மாறாதுன்னு சொன்னாலும் கூட ஆற்றல் இழப்பு சில நேர்வுகளில் ஏற்படுது, சில இதில் ஆற்றல் இழப்பு ஏற்படலை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோதல்களை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இது வந்து these two can be classified into two. ஒன்று வந்து என்னது? மீட்சி அற்ற மோதல், இன்னொன்று மீட்சி உற்ற மோதல். இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன், இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். இது எலாஸ்டிக், மீட்சி அற்றன்னா இது வந்து எலாஸ்டிக். இதில் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த எனர்ஜி, அதாவது எனர்ஜி லாஸ் இருக்காது. மோதுறதுக்கு முன்னாடி என்ன மொத்த ஆற்றல் இருக்குமோ மோதுனதுக்கு பின்னாடியும் அதே ஆற்றல் தான் இருக்கும். இங்கே வந்து மீட்சி உற்றதில் வந்து பார்த்திங்கன்னா இன்எலாஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் இழப்பு ஏற்படும். தேர் வில் பி எ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. மொத்த ஆற்றல் மாறாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. ஆனால் அதோடைய கைனட்டிக் எனர்ஜியில் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இழக்கப்பட்ட ஆற்றல் வந்து வேறு ஒரு ஆற்றல் வடிவமாக மாறி இருக்கும். உதாரணமாக அது என்னவா மாறி இருக்கலாம்? சவுண்ட் எனர்ஜியாக மாறலாம், ஒளி ஆற்றலாக மாறலாம், இல்லை வெப்ப ஆற்றலாக மாறலாம், இல்லை லைட் எனர்ஜி ஒளி ஆற்றலாக மாறலாம். அந்த மாதிரியான என்ன அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி வந்து குறையுதோ அது வந்து மற்றொரு வடிவமாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லெசனில் இது பேசிக், இது தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ ஒரு பரிமாண மீட்சி மோதலை நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் பார்க்கலாமா? Yes, we can go to the
ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன். ஒரு பரிமாண மீட்சி மோதல். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு நிறைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு நிறைகள், ஒன்று வந்து M1ங்கிற நிறை, இது வந்து மோதுறதுக்கு முன்னாடி U1ங்கிற திசை வேகத்தில் போகுது. M2ங்கிற இன்னொரு நிறை, இது மோதுறதுக்கு முன்னாடி U2ங்கிற திசை வேகத்தில் போகுது. ஸோ கண்டிப்பாக இது மோதல் நடக்கணும்னா ஏதாவது ஒரு திசை வேகம் அதிகமாக இருக்கணும், ஒரு திசை வேகம் என்னவாக இருக்கணும், குறைவாக இருக்க வேண்டும். சரியா? U2 வெக்டர் கொஞ்சம் கீழே எழுதியிருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து U2 வெக்டர். ஓகே. இப்போ சப்போஸ் U2 கம்மியாக இருந்து U1 அதிகமாக இருந்தால் இது மேலே என்ன செய்யும், ரெண்டாவது பொருள் மேலே முதல் பொருள் போய் மோதும் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோதினதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆனாங்கன்னா, ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்னாகும், இந்த M1 வந்து V1 என்ற திசை வேகத்தில் போகும், M2 வந்து என்ன செய்யும், V2ங்கிற திசை வேகத்தில் போகும். ஸோ மோதுறதுக்கு முன்னாடி U1 U2ங்கிற திசை வேகத்தில் போகுது, மோதினதுக்கு அப்புறம் வெலாசிட்டி வந்து மாறிடுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மீட்சி மோதல், எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது ஒரு பரிமாண மீட்சி மோதல். அதை வந்து மீட்சி எலாஸ்டிக் டைப் கொலிஷன்னா மீட்சி உற்றதா மீட்சி அற்றதா? இன்எலாஸ்டிக்னா தான் மீட்சி அற்றது, எலாஸ்டிக்னா மீட்சி உற்றது, அதாவது மீண்டு வரக்கூடியதுன்னு அர்த்தம். மீட்சி உற்றது, மீட்சி அற்றதுன்னா இன்எலாஸ்டிக், அதாவது மீண்டு வர இயலாத தன்மை. மீட்சி யுற்றதுல தான் வந்து நம்ம முதல்ல தப்பாக எழுதிருக்கோம்னு நினைக்கிறேன். மீட்சி யுற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலாஸ்டிக் கொலிஷன். மீட்சி யுற்றது அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக்னா மீட்சி அற்றதுன்னு அர்த்தம். அதில் வந்து ஆற்றல் இழப்பு ஏற்படும். மீட்சி அற்ற மோதல்ல, இன்எலாஸ்டிக் கொலிஷனில், முழு மீட்சி அற்ற மோதல்ல கண்டிப்பாக ஆற்றல் இழப்பு ஏற்படும். மீட்சி உற்றதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்சி மோதல் அல்லது மீட்சி உற்ற மோதலில் வந்து ஆற்றல் இழப்பு ஏற்படாது. ஸோ ஆற்றல் அழிவின்மை விதிக்கும் இது உட்படும், உந்த அழிவின்மை விதிக்கும் உட்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஃபோர் கொலிஷன் இனிஷியலாக PI1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோதுறதுக்கு முன்னாடி ஒன்றாவது பொருளுடைய உந்தம்னு அர்த்தம். என்ன பண்ணிக்கலாம், இது M1 U1. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வெக்டர் சிம்பிள் போட வேண்டாம். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கேலாரில் எழுதிக்கலாம். அடுத்தது PI2 என்ன வரும், M1 U2 வருமா? ஸோ உந்தம்ங்கிறது நிறை இன்ட்டு திசை வேகம். அப்போ டோட்டல் மொமெண்டம், டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ M1 U1 ப்ளஸ் M2 U2. அதே மாதிரி P final 1 அப்போ என்ன வரும், மோதலுக்கு அப்புறம் ஒன்றாவது பொருளுடைய உந்தம் என்னவாக இருக்குன்னா M1 V1 இருக்கும். P final 2 வந்து என்னவாக இருக்குன்னா M2 V2 இருக்கும். ஸோ டோட்டல் ஃபைனல் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா M1 V1 ப்ளஸ் M2 V2 இருக்கும். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியுதா, விசிபிளாக இருக்கா? ஓகே, விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், உந்த மாறா விதிப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், டோட்டல் இனிஷியல் மொமெண்டமும் டோட்டல் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவல். அதாவது M1 U1 ப்ளஸ் M2 U2 is equal to M1 V1 ப்ளஸ் M2 V2ன்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா M1 U1 மைனஸ் M1 V1 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், M2 V2 மைனஸ் M2 U2ன்னு வருது. இதில் M1 காமன் எடுத்துட்டோம்னா U1 மைனஸ் V1 கிடைக்கும். இங்கே M2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், V2 மைனஸ் U2ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் ஃபார் அஸ் டு கால்குலேட் த ஃபைனல் வெலாசிட்டிஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து we are going to use the law of conservation of energy, ஆற்றல் அழிவின்மை விதியை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி எப்படி நம்ம
மொமெண்டம் எழுதணுமோ அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி KEI1 அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். KEI1னா அப்போ என்ன வரும், 1/2 m1 u1 ஸ்கொயர் வருமா. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் செகண்ட் பாடி என்ன வரும், 1/2 m2 u2 ஸ்கொயர்னு வந்துடும். தேர்ஃபோர் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது ரெண்டையும் கூட்ட போகிறோம். இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி வந்து 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர். ஆமாம் ரைட், ஓகே. அதே மாதிரி இப்போ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் ஒன் என்ன வரும், 1/2 m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். அண்ட் ஆல்சோ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் ஆஃப் தி செகண்ட் பாடி, இது ஃபஸ்ட்டு பாடிக்கு இப்படி எழுதிக்கிறோம். கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் வந்து ரெண்டாவது பொருளுக்கு வந்து என்ன வருதுன்னா என்ன வரும், 1/2 m2 v2 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ நம்ம டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி எழுதும்போது அப்போ என்ன வந்துடும், KE ஃபைனல் எழுதும்போது என்ன வருதுன்னா 1/2 m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். இது வரைக்கும் விசிபிளாக தெரியுதா? ஓகே, தெரியுது. தேர்ஃபோர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இப்போ ஆற்றல் இழப்பு நமக்கு ஏற்படாது. அதனால் வந்து KE இனிஷியல் ஈக்குவல் டு KE ஃபைனல். ஸோ 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். அதே மாதிரி இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 1/2 m1 காமன் எடுத்துட்டோம்னா u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர்னு வந்துடும். இது அந்த சைடு கொண்டு போகும்போது 1/2 m2 காமன் எடுத்துட்டிங்கன்னா v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, ரைட். இப்போ இந்த 1/2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ m1 இன்ட்டு இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b மாறும். ஸோ u1 மைனஸ் v1 இன்ட்டு u1 ப்ளஸ் v1 that is equal to m2 இன்ட்டு இங்கே v2 ப்ளஸ் u2 அப்புறம் v2 மைனஸ் u2ன்னு வந்துடும். and this equation is your second equation. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணுறோம். 2 is divided by 1. ஓகே, ஸோ m1 இன்ட்டு u1 மைனஸ் v1 இன்ட்டு u1 ப்ளஸ் v1 is equal to m2 இன்ட்டு v2 plus u2 into v2 minus u2, which is divided by the first equation, which is m1 into u1 minus v1 into, okay, இது left side இருக்கு. right side என்ன இருக்கு பாருங்க, இந்த side என்ன இருக்கு, m1 into u1 minus, இந்த side என்ன இருக்கு, m2 into v2 minus u2 இருக்கு. ஓகேவா, இப்போ m1 கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி m2 கேன்சல் ஆகிடுது. u1 மைனஸ் v1 u1 மைனஸ் v1 கேன்சல், v2 மைனஸ் v2 மைனஸ் u2 கேன்சல். அப்போ என்ன மீதி இருக்குது பாருங்கள், u1 ப்ளஸ் v1 மீதி இருக்குது. இந்த சைடு வந்து u2 ப்ளஸ் v2 மீதி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் ஃபார் அஸ், இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் நமக்கு. ஸோ u1 மைனஸ் u2 கண்டுபிடிச்சிங்கன்னா இதிலேருந்து u1 மைனஸ் u2 வந்து என்ன அப்படின்னா இது அந்த சைடு போயிடும், v2 மைனஸ் v1 அப்படின்னு கிடைக்கும். அல்லது வந்துட்டு இதுலேருந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா v1 மைனஸ் v2ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ரிலேஷன் ஃபார் அஸ். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நேரடி மீட்சி மோதலும் மோதலுக்கு பின் இரு மீட்சி பொருள் ஒப்புமை வேகம் மோதலுக்கு முன் இருந்த அதே எண் மதிப்பை கொண்டிருக்கும், ஆனால் எதிர் திசையில் இருக்கும். இப்போ இது நிறையை சார்ந்ததில்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ். இந்த ஈக்குவேஷன் மாஸ் வரல. இப்போ u1 மைனஸ் u2ங்கிறது என்ன, மோதுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பொருள்களுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் போகுது. அப்போ ஒப்புமை
திசைவேகம் வந்து என்னவாக இருக்கும், u1 மைனஸ் u2வாக இருக்கும். மோதுறதுக்கு பின்னாடியும் அந்த ரெண்டு பொருள்களுடைய ஒப்புமை வேகம் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னது, டைரக்ஷன் மாறி இருக்குது, அதாவது எதிராக இருக்குது. அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர் திசையில் அந்த ஒப்புமை வேகம் இருக்கும். ஆனால் எண் மதிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமம் தான். மாடுலஸ் ஆஃப் v1 மைனஸ் v2 படி அந்த மைனஸ் ஓடி போயிடும். அப்போ u1 மைனஸ் u2 வந்து v1 மைனஸ் v2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதிலேருந்து லெட் மீ ரைட் v1. ஸோ v1 இஸ் ஈக்குவல் என்ன வருதுலேருந்து u2 ப்ளஸ் v2 மைனஸ் u1 வரும். திஸ் இஸ் மை தேர்ட் ஈக்குவேஷன். அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து v2 கண்டுபிடிக்கிறேன். v2 இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், v2 வந்து u1 ப்ளஸ் v1 மைனஸ் u2ன்னு வந்துடும். இது ரெண்டும் முக்கியமான ஈக்குவேஷன்ப்பா. ஏன்னா இந்த v1 கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து v2 கிடைக்கும். அது புக்கில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி v2 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து v1 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா v2 வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது v2 கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி v1 கண்டுபிடிச்சிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் m1 m2 எல்லாம். புக்கில் கண்டுபிடிக்காதது என்ன, டேரெக்டாக ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா v1 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு v2 கிடைக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு புக்குக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா v2வின் மதிப்பை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது சமன்பாடு 4ஐ 1ல் பிரதியிட 4 in 1. சமன்பாடு 4ஐ 1ல் பிரதியிட்டோம்னா v2 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் v1 கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படின்னு வருது பார்ப்போம். m1 இன்ட்டு என்ன இருக்குது u1 மைனஸ் v1 அப்படியே வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது m2 இன்ட்டு v2 மைனஸ் u2வா. ஓகே, v2 நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். v2 மதிப்பை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், u1 ப்ளஸ் v1 மைனஸ் u2. மைனஸ் u2 இங்கே அப்படியே ஏற்கனவே இருக்குது, அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ m1 உள்ளே கொண்டு போயிருங்க. இப்போ m1 u1 மைனஸ் m1 v1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுங்கள் m2 உள்ளே கொண்டு போங்க. m2 u1 ப்ளஸ்ஸு, கொஞ்சம் கவனமாக எழுதணும் இல்லைன்னா தப்பு வந்துடும், ப்ளஸ் m2 v1. இங்கே u2 மைனஸ் 2 u2 இருக்குது, அதனால் என்ன வரும்னா மைனஸ் 2 m2 u2ன்னு வந்துடும். ஓகேவா. ஓகே, இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன, இப்போ நம்ம v1 கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் அங்கே கொண்டு போயிடுறேன், மற்றதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வந்துடுது, மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆயிருமா. ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v1. ஓகே, இங்கே m1 u1 இருக்குது, இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். மைனஸ் m2 u1, அப்புறம் இந்த மைனஸ் இங்கே வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், 2m2 u2ன்னு ஆயிரும். இப்போ ரெண்டுலேருந்து v1 காமனாக எடுத்துட்டோம்னா m1 ப்ளஸ் m2ன்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா வச்சுங்க, இது ரெண்டுலேருந்து இப்போ எதை காமனாக எடுப்பீங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா, இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 2m2 u2 ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். இதுலேருந்து எதை காமன் எடுக்கலாம் பாருங்கள், u1 காமன் எடுக்கலாம். u1 காமன் எடுத்தோம்னா m1 மைனஸ் m2ன்னு வந்துடும். இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியுதா. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் தெரியுது, ரைட். இப்போ பாருங்கள், இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கவனிங்க, நமக்கு தேவை v1. ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, m1 ப்ளஸ் m2 கீழே கொண்டு வந்துடுங்க. 2m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் u1 இன்ட்டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ புக்கில் இந்த ஸ்டெப் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டேர்மை ஃபஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 இன்ட்டு 2m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2ன்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவர் ரிசல்ட் இஸ் கரெக்ட். ஸோ m1
minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into என்னது u2 கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய வெலாசிட்டி, ஒன்றாவது பொருளுடைய இறுதி திசைவேகம். ஓகே, கரெக்ட், ரைட் போட்டுக்கலாம். ஸோ இது புக்கில் இந்த டெரிவேஷன் நமக்கு இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே 4 கொண்டு வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அது மாதிரி 3 இருக்குல்ல, v1 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், v2ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரணும். செஞ்சிடலாமா? ஓகே, புட் தேர்ட் ஈக்குவேஷன் இன் 1, மூணாவது ஈக்குவேஷனை, இது புக்கில் இல்லை, இந்த டெரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதிக்கிங்க, ஏன்னா டைரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு v1உடைய வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ m1 இன்ட்டு என்ன இருக்குங்க, u1 இருக்குது, மைனஸ் v1, v1 எவ்வளவு, u2 ப்ளஸ் v2 மைனஸ் u1, தட் இஸ் ஈக்குவல் டு, ரைட் சைடு வந்து m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 இருக்கு. ஓகே, ஸோ m1 இன்ட்டு u1உடைய வேல்யூ என்ன, v1உடைய u1 இங்கே அப்படியே இருக்குது, v1-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v1 என்ன, u2 ப்ளஸ் v2 மைனஸ், அப்போ மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், அதை நல்லா கவனிச்சுக்கங்க. மைனஸ் u2, அப்புறம் மைனஸ் v2, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் u1. அப்போ என்ன ஆகும்னா, இந்த u1 ப்ளஸ் u1 என்ன வந்துடும், 2u1 வந்துடும், மைனஸ் u2 மைனஸ் v2, இல்லைனா தப்பு வந்துருக்கும். ஸோ m2 இங்கே உள்ள பெருங்க, m2 இன்ட்டு v2 மைனஸ் m2 u2 கிடச்சிருது. இப்போ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2m1 u1 மைனஸ் m1 u2 மைனஸ் m1 v2 இஸ் ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் m2 u2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், v2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதை இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், m1 v2 மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் m2 v2, அப்புறம் இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இங்கே m2 u2, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் m1 u2 இருக்குது, இங்கே ஏற்கனவே ப்ளஸ்ஸு 2m1 u1 இருக்குது. கரெக்ட். ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கடன்னு எழுதிட்டே போகலாம். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நாமளாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், v2 காமன் எடுத்துட்டிங்கன்னா m1 ப்ளஸ் m2, இதிலேருந்து u2 காமன் எடுத்துட்டா m2 மைனஸ் m1 இன்ட்டு u2 ப்ளஸ் 2m1 u1. இப்போ இதிலேருந்து v2 கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதை கீழே கொண்டு வந்துடுங்க, m2 மைனஸ் m1 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்கும் பாருங்கள், இடம் மட்டும் மாறி இருக்குது. m1 மைனஸ் m2க்கு பதிலாக m2 மைனஸ் m1, u1க்கு பதிலாக இங்கே u2 இருக்குது. இங்கே மேலே 2m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு என்ன இருக்கணும், இங்கே u2 இருக்குது, இங்கே u1 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ரிசல்ட். ஸோ மோதலுக்கு பின்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய இறுதி திசைவேகங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் யுவர் v2 பாருங்கள், v2 வந்து m2 மைனஸ் m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u2 ப்ளஸ் 2m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ மோதலுக்கு பிறகு அந்த ரெண்டு பொருள்களுடைய திசை வேகங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இதோட ஸ்பெஷல் கேசஸ், இந்த சிறப்பு நேர்வுகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா இன்னும் ரொம்ப லெங்க்த்தியாக போகும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கீப் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.